குளத்தை தூர்வாரிய போது பாம்புகள் படமெடுத்து ஆடிய பயங்கரம். பதறிய கிராமத்தினர் பாம்புகளை தீ வைத்து எரித்த கொடுமை. சர்ப்பதோஷத்திற்கு ஆளானதால் கிராமமே பாம்பு நடனம் ஆடிய வினோதம். உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள விதவிதமான பூஜைகளை செய்து திக்குமுக்காடும் திகில் பூமி. பக்தியையும் மந்திர தந்திர விஷயங்களையும் பக்குவமாக கலந்து அற்புதமாக கற்பனை நயத்தோடு எடுக்கப்பட்ட சினிமாக்கள் மக்கள் மத்தியில் நன்றாகவே பிரபலமடைந்து விடுகிறது. காட்சிக்கு காட்சி ரசித்துவிட்டு உற்சாகமாக அரங்குகளை விட்டு வெளியேறுவதும் பிறகு அதை பற்றி சிலாகித்து பேசுவதும் பழகிப்போன விஷயங்கள்தான். ஆனால் அதே சினிமா காட்சிகள் லெவலுக்கு நிஜத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அப்படியே நம்பிவிடவும் முடியாது, நம்பாமல் ஒரே அடியாக ஒதுக்கிவிட்டும் போய்விட முடியாது. கோவில் குளத்து செடிகளை வெட்ட முற்பட்ட போது தெய்வ குற்றம் நேர்ந்துவிட்டது என்றும் அதற்கு பதிலடியாக உடனே வீடு தீப்பிடித்து எரிந்துவிட்டதாக சொல்லப்படுவதும் கொஞ்சம் மிரளத்தான் செய்கிறது. இதனால் ஒரு கிராமமே மிரண்டு போய் கிடக்கிறது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் செடிகளையும் பாம்புகளையும் அழித்த பாவத்திற்கு பரிகாரம் என்று சொல்லி பாலாபிஷேகம், சிறப்பு பூஜைகள் என விதவிதமான வழிபாடுகள் என அல்லோகலப்படுகிறது அந்த கிராமம். அப்படி என்னதான் நடந்தது அங்கு? இப்போது செல்வோம் சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு. விழுப்புரம் அருகே உள்ளது ராதாபுரம். விவசாயம் மட்டும்தான் இங்குள்ள மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரம். இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என இருதரப்பு மக்கள் கலந்து வாழும் ராதாபுரத்தில் சமீப காலத்தில் ஆரம்பமானது ஒரு புதுவிதமான சோதனை. அரசாங்கத்தின் கிராமப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் கிராம மக்களுக்கு சில பணிகளை தந்துள்ளனர் அதிகாரிகள். கோவில் குளத்தை சீரமைக்கும் முக்கியமான பணி. தினக்கூலி கிடைக்கிறதே என்பதை விட கோவில் குளத்தை சுத்தப்படுத்த வாய்ப்பு வந்துள்ளதே என்று சந்தோஷப்பட்டனர் கிராம மக்கள். இதனால் பக்தி சிரத்தையோடு தொடங்கியது கோவில் குளத்து பகுதியில் மழை ஒனான் செடிகளை வெட்டி அப்புறப்படுத்தும் பணி. இது சாதாரண வேலை என்றுதான் பலரும் நினைத்தார்கள். ஆனால் ஊரின் நிம்மதியையே காவு வாங்க போகிறது என்பது அப்போது யாருக்குமே தெரியவில்லை. கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மளமளவென வேலைகள் நடக்க வேண்டும் என்று பணிக்கான கண்காணிப்பாளர் உத்தரவிட்ட பிறகு அதன்படியே ஆரம்பமானது. மழை ஒனான் செடிகளை ஒவ்வொன்றாக வெட்டி அப்புறப்படுத்த தொடங்கினார்கள் கிராம மக்கள். சில நிமிடங்கள் தான் போயிருக்கும். திடீரென வந்து தொற்றிக்கொண்டது ஒரு பரபரப்பு. என்ன தெரியுமா? மழை ஒனான் செடிகளை வெட்டத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஒருவர் சாமி ஆட்டம் போட்டதுதான். தன்மேல் சாமி வந்திருப்பதாக கூறிய அவர் ஆத்தா பேசுகிறேண்டா என்று உருமி தள்ளினார். கோவில் குளத்து பகுதியில் வளர்ந்திருக்கும் செடிகளை ஏன் வெட்டுகிறீர்கள்? உங்களுக்கு உத்தரவு போட்டது யாருடா? இதனால் என்னென்ன விபரீதங்கள் நடக்கப் போகிறது தெரியுமா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டபடியே சாமியாடினார் அவர். எனக்கு 101 நாள் செய்யணும். 101 நாள். இன்னில இருந்தா இல்ல உனக்கு திருவிழா நடத்தணும். அதுல இருந்தா இன்னில இருந்தா ஆமா 101 நாளைக்கு இதே மாதிரி. ஆமா 101 நாளைக்கு இதே மாதிரி மக்கள் எல்லாம் வீட்டுல இருக்குமா? அது வந்து வெளியெல்லாம் போயிடுவாங்க. இந்த காட்சியை கண்டதும் சுற்றியிருந்த கிராம மக்கள் ரொம்பவே மிரண்டு போய்விட்டனர். ஆளாளுக்கு விதவிதமான காரணங்களை சொல்லி அக்குவேறு ஆணிவேராக சாமியின் அருள் வாக்கை அலசினார்கள். வெட்டுறதுக்கு போன குளத்துக்கு வேலை செஞ்சோம். அங்கே வந்து ஒரு பாட்டி மேலே மருள் வந்தது. மருள் வந்து சொல்லிச்சு வெட்டாதீங்க, என்னை வெட்டிட்டு போய் வெட்டுங்க. அதில் அந்த மிளாரெலாம் வெட்டணும், காட்டாமணியெல்லாம் வெட்டணும். அங்கே அடப்பா இருந்தது, அதை வெட்டணும். வெட்டும்போது என்னை வெட்டிட்டு போய் வெட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க மீண்டும் என்ன பண்ணோம் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வெட்டினாங்க.
தெரியலையே இங்கே என்ன இருக்குதுன்னுட்டு பூண்டு போனால் அது தானே இருக்குது, சுத்தம் தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு போய் வெட்டினாங்க. இந்த குழப்பம் அடங்குவதற்குள் மேலும் ஒரு புது குழப்பம். ஒருவர் மீது வந்ததாக கூறப்பட்ட சாமி அடுத்தடுத்து 3 ஆட்கள் மீது வந்து விட்டதாம். மொத்தம் 4 பேர் சாமியாடியபடி ஒரே விதமான விஷயங்களை சொல்லி திகிலை கிளப்பியதால் ராதாபுரம் கிராம மக்கள் பலரும் தங்கள் மீது சாமி வராமலேயே ஆடி போய்விட்டனர். அந்த கொலைக்காரில் வேலை செய்ய போகும்போது அங்கே காட்டாமணிலாம் நிறையா சுற்றி இருந்தது. சுற்றி இருக்கும்போது அவங்க கூட இருந்தவங்களாம் இந்த கொளுத்தி தான் வெட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இன்னொருத்தர் செல்ராஜர்னவர் அவர் என்ன பண்ணாருங்க, சோலையெல்லாம் எடுத்தாந்து போட்டு கொளுத்துனாருங்க. அதுக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணார், சோலையெல்லாம் எடுத்து போய் போட்டு அதுங்க கூட வந்து கொளுத்துனாருங்க. கொளுத்துன உடனே அங்கே வந்து கொளுத்தும் போதெல்லாம் அந்த கொளுத்துற இது வரும்போதெல்லாம் அங்கே இருந்த லேடிஸ் பேரில் சாமி வந்து இந்த இடத்த கொளுத்தாதீங்க, கொளுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டனை நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்காக எங்ககிட்ட எதாக இருந்தாலும் நேரடியாக வந்து சொல்லட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மீண்டும் கொளுத்துனாங்க. மீண்டும் கொளுத்தும் போது ஒரு லேடிஸ் மேலே வந்தது, ஒரு 5-6 பேர் லேடிஸ் மேலே வந்து சாமியாடி சொல்லிச்சுங்க. சாமியாடியவர்களில் ஒருவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. மழைபொனான் செடிகளை அப்புறப்படுத்தும் பணி தொடங்கிய முதலில் இருந்து பிரச்சனைகள் மையமாக வலம் வந்தது இதே கிருஷ்ணமூர்த்தியைத்தான். மழைபொனான் செடிகளை வெட்டுவதற்கும் அதனால் தெய்வ குற்றம் ஏற்படும் என்பதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று சொல்லி விவாதத்தை ஆரம்பித்து வைத்தது ஒரு தரப்பு. ஆனால் இன்னொரு தரப்போ சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ, சாமி வந்தவர்கள் அருள்வாக்கு சொல்லியபடி செய்து விடுவோம், இல்லாவிட்டால் தேவையில்லாமல் ஊருக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்று பவ்யமாகவே சொன்னது. இருதரப்பும் மாறி மாறி விவாதித்துக் கொண்டிருக்க இன்னொரு புறம் கோவில் குளத்தை சீரமைக்கும் பணியை சிலர் நிறுத்தவே இல்லை. அத்துடன் பணிகளை தீவிரமாக செய்வதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். இதில் தொடங்கியது வேறு விதமான வில்லங்கம். அதுவரை மழைபொனான் செடிகளை வெட்டி வந்தவர்கள் சிலர் அதே வேகத்தில் செடிகளுக்கு தீ வைத்து விட்டனர். செடிகளை எரிக்க வேண்டாம் என்று சொன்னால் அடியோடு தீ வைத்து எரிக்கிறார்களே என ஒரு தரப்பு ஆவேசத்துடன் பொங்கி எழுந்தது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் வேறு ரூபத்தில் வந்தது பயங்கரம். மழைபொனான் செடிகள் எரிக்கப்பட்ட போது அடுத்தடுத்து பாம்புகள் படையெடுத்து வெளியே வந்தன. செடிகள் மத்தியில் பதுங்கியிருந்த அந்த பாம்புகள் தீக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தலை தூக்கியபடி சீறி பாய்ந்தன. ஏற்கனவே சாமியாடி அருள்வாக்கு சொன்னதில் பலரும் மிரண்டு போயிருந்த நிலையில் கோவில் குளத்து பகுதியில் இருந்து கிளம்பிய பாம்புகளும் பீதியை அதிகரித்து விட்டன. பாம்புகளை அடிக்காமல் விட்டால் அவை ஊரை சுற்றி வலம் வரும், யாரையாவது கழித்து விட்டால் என்ன ஆகும் என்று கேள்வி கேட்டு பிரச்சனையை துவக்கினார் ஒருவர். அவரின் கருத்துக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பெரும்பாலானோர் பாம்புகளை அடிக்காமல் விடக்கூடாது என்று உறுதியாக சொன்னார்கள். ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுமே உடனேயே நடந்தது அதிரடி காரியம். கோவில் குளத்து பகுதியில் தென்பட்ட 4 பாம்புகளும் விரட்டியடிக்கப்பட்டதுடன் தீ வைத்தும் எரிக்கப்பட்டன. புதர் செடிகளை அப்புறப்படுத்துவதும் அப்போது விஷ ஜந்துக்கள் தென்பட்டால் அவற்றை கொல்வதும் காலங்காலமாய் நடந்து வரும் விஷயம்தான் என்று ராதாபுரம் கிராமம் சகஜமாகவே எடுத்துக்கொண்டது விஷயத்தை. ஆனால் அதன் பிறகு நடந்ததோ இன்னும் திகிலான காட்சிகள். பாம்புகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதும் கொஞ்ச நேரத்தில் ஒருவர் திடீரென சாமியாடினார். அதுவும் எப்படி? வழக்கமாக சாமி ஆடுபவர்களைப் போல ஆவேசமாக ஆடாமல் பாம்பு போல் வளைந்து நெளிந்து ஆடினார் அவர். நல்ல பாம்பு சீறுவது போல் படம் எடுத்து ஆடி அவரை கண்டு அலறி போய்விட்டது கிராமம்.
என்ன நடக்கிறது என்று கிராம மக்கள் புரியாமல் தவித்த நிலையில் சாமி வந்தது மாதிரி மேலும் பலர் பாம்பாட்டம் ஆடத் தொடங்கிவிட்டனர். போய் ஒரு வேலை வெட்டினாங்க. ஆனாலும் அங்கே வெட்டத்துக்குள்ள ஒருத்தவங்க கொலை கொட்டிச்சான். கொலை கொட்டி பெருசாக வீங்கிடுச்சான். வீங்கி ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, சரின்ட்டு கம்முன்னு வந்துட்டாங்களாம். அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணாங்க, மறுபடியும் வெட்டினாங்களாம் ஒரு வேலை. ஆனாலும் அது வெட்டி இன்னொருத்தவங்க சாமி வந்துதான். ஆனாலும் அவங்க யாரும் கண்டுக்கலையா. மறுபடியும் வெட்டினாங்க, இன்னொருத்தவங்க சாமி வந்தா. சாமி வந்து சொல்லிச்சான். அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போய் நிறைய பேர் சாமி வந்துதான். பாம்புலாம் இருக்குது, அது உள்ள இருந்ததே செத்து எடுத்துன்னு சொல்றாங்க. நான் வந்து கிட்ட போய் பார்க்கல, எரிஞ்ச உடனே ஓடி வந்துட்டோம். பாம்பு இருக்குது, எரிஞ்சு போச்சு அப்படின்னு. யார் பேர்ல சாமி வந்தாலும் பாம்பு மாரி தான் வருது. அந்த சவுண்டு கொடுத்து வருது. ஆமா, உசுன்னு சத்தம் வருது யார் மேல சாமி வந்தாலும். சில நிமிடங்களில் மொத்தம் 30 பேர் சாமி வந்து விட்டதாக சொல்லி பாம்பு நடனங்களில் எத்தனை வகைகள் உண்டோ அத்தனை வகைகளையும் ஆட ஆரம்பித்து விட்டனர். ஒரே நேரத்தில் 30 பேர் திருவிழா கணக்கில் பாம்புகள் மாதிரி நடனமாடியதில் ராதாபுரம் கிராமமே ஒட்டுமொத்தமாக உறைந்து போய்விட்டது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் அவர்களுக்கு புரிந்ததே தவிர எந்த மாதிரியான பிரச்சனைகள் கிளம்பப் போகின்றன என்பது மட்டும் புரியாமல் தவித்தனர். இந்த நிலையில்தான் இடி மாதிரி ராதாபுரத்தை இடித்தது ஒரு சம்பவம். மழைவொனான் செடிகளை வெட்டிய போது சாமியாடிய கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் வீடு மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்தது. எனக்கு எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்து கட்லு, பீரோ, மரக்கட்லு, மர பீரோ, ஷோபா, பிரிட்ஜி, எல்லா தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வண்டி உள்பட அனைத்துமே இந்த வீட்டில் தாங்க வச்சுருந்தேன். இந்த வீடு நான் பால் காசுந்தாலும் சரி, இந்த வீட்டில் வந்து இது வரைக்கும் அடுப்பு பற்ற வச்சதும் இல்லை, விளக்கு ஏற்றி வச்சதும் இல்லை. அப்படி இருந்த வீடு இது, பூட்டி வச்சிருந்த வீடு தாங்க. நான் திங்கட்கிழமை காலைல மணி ஒரு 8 மணி அளவு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்து 8:30 மணிக்கெலாம் வண்டி உள்ளே விட்டு போட்டு நான் வேலைக்கு போயிட்டேங்க பூட்டிக்கின்னு. மணி ஒரு 10:30 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் வந்தது, உங்கள் வீடு திடீர்னு தீப்பிடிச்சி எரியுது, என்னன்னு தெரில. வந்து பார்த்தா அனைத்துமே எரிஞ்சிச்சுங்க. ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க எல்லாமே சாமி குத்தம் அப்படின்னு. எனக்கு கருத்தறிஞ்ச நாள்லேருந்து நான் இது வரைக்கும் நான் சாமி கும்பிட்டுருக்கிறேன். நான் யாராவது கோயிலில் போகாத கோயிலில் எல்லா கோயிலுமே போவேன், எல்லா சாமியுமே கும்பிடுவேன். சாமியே பார்த்து பழிச்சதும் இல்லை நான் இது வரைக்கும். ஆனால் எங்கள் அப்பா 100 நாள் வேலை திட்டத்தில் போய் வேலை செஞ்சுக்கிறார். அங்கே ஏரி குளம் கிளீன் பண்ண பார்த்து காட்டாமணி செடியெலாம் இருக்கிறதுனால அதை கிளீன் பண்ணோம். இது பண்ணிவிட்டு கூட இருந்தவர் தான் அந்த தீயை வச்சுக்கிறார். அந்த இதில் அப்பா கூட இருந்துக்கிறார். கூட இருந்ததுனால அது எரிஞ்சதுனால உன் வீடு எரிஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற மக்கள் சாமி குத்தம் ஆயிடுத்து, இது போல் உன் வீடு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையோ என்னவோ எனக்கு தெரிலங்க. ஆனால் இப்போதைக்கும் பார்த்தா எல்லாமே சாமி குத்தம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு நான் நடுத்தருள் நாராயணன் நின்றுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு உதவின்றது இல்லாமல் 5 நாளாக நான் பைத்தியக்காரன் போல் ஊரை சுற்றி எல்லாத்துக்கும். கோவில் குளத்து பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கிருஷ்ணமூர்த்தியின் வீடு. எதனால் தீப்பிடித்து எரிந்தது என்பதற்கான காரணத்தை கிராம மக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தெய்வ குற்றத்தால் தான் கிருஷ்ணமூர்த்தியின் வீடு தானாக பற்றி எரிந்திருக்கிறது என்று யாரோ ஒருவர் சொல்லிவிட அது அப்படியே வேகமாக பரவிவிட்டது. தெய்வ குற்றத்தால் தான் வீடு எரிந்தது என்பதை நம்பிய ராதாபுரம் கிராமத்து மக்கள் அதற்கு பக்கபலமாக ஒரு விஷயத்தையும் சேர்த்து கொண்டனர். கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் தானாக தீப்பிடிக்க வைத்த பாம்புகளின் சாபம் இன்னொரு தண்டனையும் வழங்கியிருப்பதாக சொன்னார்கள். அதாவது கிருஷ்ணமூர்த்தி தனது இளைய மகன் சங்கரின் திருமணத்திற்காக ஏராளமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்திருந்தார். அந்த திருமண பொருட்கள் அனைத்தும் தீயில் நாசமாகி போய்விட்டதாம். வீடு எரிந்ததையும் திருமண பொருட்கள் கருகியதையும் பக்குவமாக கலந்து பேசப்பட்டதில் நன்றாகவே பீதி அதிகரித்தது ராதாபுரம் கிராமத்தில்.
என் தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்துக்கு வந்து அவர் வந்த பொருள் பூரா வந்து சீர் வருஷனாக கொடுத்தாங்க மாமியார் வீட்டில். கட்டல், சோபா, ஃப்ரிட்ஜி, வண்டி இதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்தாந்து இந்த வீட்டில் வச்சுன்னு தான் இருந்தார். ஒரே ஒரு பொருள் கூட நாங்கள் எடுக்கலைங்க. எல்லா பொருளுமே எங்களுக்கு அழிஞ்சு போச்சு. மற்றவர்கள் வீடும் தீப்பிடித்து எரியுமோ என்று கலங்கி போனார்கள் கிராம மக்கள். பாம்புகளை கொளுத்தியதால் ராதாபுரம் ஊரே சுடுகாடாக போகிறது என்று பேச்சு வலுப்பெறும் அளவுக்கு மோசமாகியது. பாம்புகள் சாபம் என்கிற விஷயம் ஒவ்வொருவரையும் மரண பயத்தில் ஆட்டி படைத்து வந்த நிலையில் எரிகிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுவது மாதிரி நடந்தது மேலும் ஒரு சம்பவம். எந்த கிருஷ்ணமூர்த்தி முதலில் சாமியாடினாரோ அதே கிருஷ்ணமூர்த்தியின் மகனான ஐயனார் என்பவர் இப்போது திடீரென பாம்பு மாதிரி நடனமாடினார். மழை ஒனான் செடிகள் கொளுத்தப்பட்டதும் பாம்புகள் கொடூரமாக எரிக்கப்பட்டதும் சாதாரண விஷயம் இல்லை என்று அருள்வாக்கு சொன்னார் அவர். சரி, நாங்கள் தானே கொளுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எங்கெல்லாம் வந்து பால் குடம், மஞ்சள், இதெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்துன்னு போக சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் எடுத்துன்னு போனோம். எடுத்துன்னு போகும்போது நாங்கள் எல்லாம் சாதுவாக தான் போனோம். சாதுவாக போகும்போது அப்புறமா எங்களுக்கு வந்து சுயநிலவு இல்லை. சுயநிலவு இல்லாமல் அந்த பாம்பு வர மாதிரி சாமி வந்து ஆடியே அந்த சைகெல்லாம் காட்டிச்சான். அந்த சைகெல்லாம் காட்டி, நீ இந்த என்னை கொளுத்துறதால தான் அந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, அதனால தான் உனக்கு நான் தீங்கு நினைச்சேன். உனக்கு உயிருக்கு சேதாரம் இல்லை, உனக்கு பொருள் தானே, இதுக்கு மேலே இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. இதனால் உண்மையில் பாம்புகள் சாபம்தான் வேலை செய்கிறது என்று நம்ப வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகினர் ராதாபுரம் மக்கள்.